எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கண்டிப்பாக கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்து உங்களோட கமெண்ட்ஸில் உங்களோட சந்தேகத்தெல்லாம் கேளுங்க. உங்களோட சந்தேகத்தை தினப்பலன் கொடுக்குறோம்ல, அதுலேயே உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பதிவை நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் கேள்விக்குண்டான பதிலை நான் உங்களுக்கு தினப்பலனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டெய்லி தினப்பலன் பார்க்கும்போதே உங்களோட சந்தேகத்துக்கு உண்டான விட உங்களுக்கு கிடச்சிரும். லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு, அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா சந்தோஷக்காரகனே அவர் தான். இந்த உலகம் எங்கின்றிருக்குன்னு காரணமே சுக்கிர பகவான் தான். ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு சில தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன். அது ஒரு தனியாக ஒரு பதிவு போடுறேன். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கள் உண்டுன்னு தெரியும். ஆனால் அந்த கதிர்வீச்சுக்கள் நம்மளை எப்படி வந்து அடையிறதுங்கிறத பற்றி உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஆக இந்த சுக்கிர பகவான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர். 1000 பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், அதெல்லாம் மாற்றுறவர் இவர் தான். கொஞ்ச நேரம் அப்படி சந்தோஷம். அதாவது ஒருத்தன் பெரிய கஷ்டத்தில் இருக்கான், ஒரு மரக்கிளையில் தொங்கின்னு இருக்கான், கீழே பாம்பு இருக்குது, அங்கே புலி இருக்குது, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கான். அப்போ ஏதோ ஒரு இதில் மேலேருந்து ஒரே ஒரு சொட்டு தேன் அவனோட நாக்கில் விழருது. அந்த ஒரு க்ஷணம் அவன் சந்தோஷப்படுறான். ஆகான்னு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த கிளையை விட்டுட்டான் அப்படின்னா கீழே விழுந்து பாம்புக்கு இரையாகணும், சரி இந்த பக்கம் வந்தால் புலிக்கு இரையாகணும், இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த ஒரு துளி தேன் அவனுக்கு சந்தோஷம். அந்த துளி தேன் தான் சுக்கிர பகவான். அதுக்கப்புறம் அவன் மீண்டு வர்றது அடுத்தது, அது பகவானோட கையில் இருக்குது. ஆக இந்த சுக்கிர பகவான் 19/1/2024 12/2/2024 வரைக்கும் தனுசு ராசியில் 25 நாள் சஞ்சாரம் பண்ண போகிறார். ஏன்னா சூரிய பகவானுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோள் சந்திரன், நிலா. அடுத்தது பக்கத்தில் இருக்கிறது புதன். டக்குன்னு ஒரு 15 நாள் 20 நாள் டக்குன்னு மாறின்னு இருப்பார். சில சமயம் அஸ்தங்கம் ஆகிடுவார். ஏன்னா சூரியனோட ஒளியை வாங்கிட்டு அஸ்தங்கம் ஆகிடுவார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுத்துட்டே இருப்பார். அவர் தான் மாதம் வர்றவர், மாறிகிட்டே இருக்கிறவர். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 25 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துட்டு நம்மளுக்கெல்லாம் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அற்புதமான சுக்கிர பகவானின் பயிற்சி. சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா சகாயாதிபதி, அதே சமயம் ஜீவனாதிபதி. நல்லா கவனிச்சுக்கோங்க. 3ஆம் இடத்து அதிபதி, 10ஆம் இடத்து அதிபதி. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஜீவனத்தை உயர்த்தி கொடுப்பார். ஏற்கனவே ராசிநாதன் சூரிய பகவான் பயங்கர ஒரு உயர்வை கொடுப்பார். ஆக நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜீவனத்தை உறுதிப்படுத்துவார், தொழில் வியாபாரத்துலேயும் சரி உத்தியோகத்துலேயும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 4ஆம் இடமாகி சுகஸ்தானத்தில் இருந்து இப்போ விலகி பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த ஒரு சகாயாதிபதி, ஜீவனாதிபதி அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். என்ன அப்படின்னா, குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், புத்திரபாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அற்புதமான ஒரு மன வாழ்க்கையை கொடுப்பதால் மனதில் நிம்மதி உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் கூடும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறி மனதளவில் இருந்து வந்த கவலைகளை போக்கும், மன நிறைவை அளிக்கும். அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவா, இந்த டூராக போயிட்டு வருவா பாருங்க, அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் அருமையாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடைபெறும். ஏற்கனவே நீங்கள் மனசளவில் இருந்த கஷ்டங்கள்லாம் போய் சந்தோஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னும் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் மனசில் சந்தோஷம் அதிகரிக்கத்தானே செய்யும்.
அடுத்தபடியாக குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஏன்னா ஓடிப்போனவனுக்கே 9ஆம் இடத்துல குரு இருந்தால் விசேஷம்னு சொல்லும்போது நீங்கள் உழைக்கக்கூடிய ஆசாமிகள் அந்த வகையில் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கத்தானே கொடுப்பார். அடுத்தபடியாக ராகு வந்து அஷ்டம ராசியில் இருக்கார். கேது வந்து உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். குடும்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பெருசுபடுத்தாமல் அப்படியே விட்டுன்னு போங்க. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல இருக்கார். ஆட்சி சசயோகம் இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்ட்ட தேவையற்ற குழப்பங்கள் பேச்சுக்கள்லாம் வேண்டாம். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கவனம் அப்படின்னா, எப்போவுமே நண்பர்கள் வந்து உதவிகள் தான் செய்வாங்க. சில பேர்கிட்ட தேவையற்ற விவாதம்லாம் வேண்டாம். அது வந்து பகையை கொடுக்கலாம். சரியா? ஆக இந்த சகாயாதிபதி உத்தியோகத்தில், அதாவது சகாயாதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து உத்தியோகத்தில் ஒரு உயர்வுகளை கொடுப்பார். எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். அடுத்தபடியாக புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும். ஆக இந்த சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்கள் குழப்பங்களை குறைத்து மகிழ்ச்சியை அதிகப்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.